சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னப்பனே நல்ல வண்டி ஓட்டிடியமா, பரவாயில்லையே, நல்ல நேக்கு பக்கல ஓட்டுதே. எங்க அப்பா கையன் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு கார் வச்சிருந்தாரு, சொப்பன சுந்தரி காரு. சொப்பன சுந்தரி காரா? ஆமா, 4 முடி பின்னால இருந்து தள்ளுனாதான் 4 பேரு அது நவரவே செய்யும். எங்க அம்மைக்கு அந்த காரை கண்ணுல கண்டப்படாது, ஒரே கடுப்பா தான் நிப்பா. எங்க அப்பா என் மக்கா அங்க போயிட்டதுமா, உங்க அம்மையை கூட்டுவா, கிளம்பி வர சொல்லு, கார்ல ஏறி நம்ம அங்க போவோம் பாரு. எங்க அம்மையை நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணி வருவா, கார்ல ஏறி உட்காருவா. ஏடி வந்து காரை எம்டி தள்ளுவா, தள்ளுங்க அப்படின்னு பாரு. உடனே வருமே கோவம் எங்க அம்மைக்கு. காரை வித்து தொலையும்னாலும் தொலைதாரா, என்ன பாடுபடுத்தாரு மனசை அப்படின்பா. உடனே எங்க அப்பா அந்த மகாராஜா வச்சிருந்தாரு, இந்த மகாராணி வச்சிருந்தா, நடிகர் வச்சிருந்தாரு, நடிகை வச்சிருந்தா, இப்ப நான் வச்சிருக்கேன் அப்படின்னு கவுண்ட் பண்ணி மாதிரி ஒரு டயலாக எடுத்து விடுவாரு, பாக்கணும். கலையபரமா இருக்கும். கடைசியில எங்க அம்மா போய் நீ எங்க வேணாலும் ஒவ்வொரு மொபலத்துக்கு கூட்டிட்டு போவோம், நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிடுவான். அட கடவுளே, நான் வரலனாலும் எங்க ஐயா விட மாட்டாரு. மக்களே நீ கண்டிப்பா வரணும் பாத்துக்க, நம்ம 2 பேரும் இங்கேயே சுத்தி பார்த்துட்டு வருவோம், உனக்கு கார் ஓட்டி சொல்லி தரேன் மக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கார் ஓட்டி சொல்லி தருவாரு. இந்த சொப்பன சுந்தரியை வச்சுக்கிட்டு நாம எடுத்த பாடு நாய்படாத பாடு. ஃப்ரெண்டுல போகணும்னு நினைச்சா அது பேக்ல போவோம், தெக்க மாற போகணும்னு நினைச்சா அது வடக்க மாற போவோம். சூப்பர் சுந்தரி எல்லாம் இருக்குது. கடைசியில எப்படியோ உருண்டு பிறண்டு காரை படிச்சுட்டேன். என்ன அந்த சொப்பன சுந்தரிய ஓட்டுற நீ, எந்த காரும் உனக்கு அத்துப்படி தானே? அதான் எந்த காரா இருந்தாலும் சரிதான், ஒரு கை பாத்துருவேன். இது எக்கோ என்னாச்சு, வீட்டு நிலவரம் என்னாச்சு, உங்க மைனிகாரி என்னன்னா முடிச்சிருக்காளா இல்ல கும்பகரண மாதிரி இன்னும் தூங்கிட்டு கிடக்கலாம்? ஐயம்மா போன் அடிச்சு சொன்னம்லடி, தூக்கத்துல எஞ்சி பேசினானு. புருஷ பாவை எப்படிதான் விளைச்சு சமாளிக்கிறத தெரியலமா. என் புருஷன் தான் அவ்வளவுதான், விரட்டியே விட்டுருவாரு. ஆமா நல்லபடி வாய் நீளம, நீங்க மட்டும் என்ன குறைச்சலாக்கும். சின்னப்படி நானும் அந்த அளவுக்கு படாத மாதிரி படுத்த மாட்டேன் தெரியுமா. என் வீட்டுக்கார எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா, ராசா மாதிரி வச்சிருக்கேன். நாங்க நம்பிட்டோம். நீ பாத்தியடி என் புருஷன் தங்கச்சிக்காரி பேச்ச எடுத்தாலே ஒன்னு ஆமா அவளுக்கு வேற வேலை இல்ல சோழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கூட கடந்து பாட்டு படிச்சிட்டு இருப்பாரு. இப்ப என்னன்னா நான் இல்ல பத்தியா கொத்து புரோட்டா வாங்கி கொடுத்துருக்கான், சிக்கன் கொத்து புரோட்டா. ஆமா பின்ன உடம்பரப்பு பாசம் இல்லாமல போவோம். அது என்கிட்ட நேரா சொல்ல வேண்டியதுன்னு, மறைச்சு என்ன பாசம் வைப்பல. நான் இது ஏசோ போறேன் தங்கச்சிக்காரி மேல பாசம் வச்சிருக்கிறேன்னு. ஊர் உலகத்துல பாதி ஆம்பளை இப்படிதான் இருக்காவோ. நம்ம என்ன அக்கா தங்கச்சி கூட பாசமா இருக்க கூடாது, பேசக்கூடாது, எடுக்க கூடாது, எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு கண்டிஷனா போட்டு கிடக்கா. என்ன எதுவா இருந்தாலும் உங்க அக்கா தங்கச்சி செய்யறதா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம செய்யாதீங்க அப்படின்னு மட்டும் தானக்கா சொல்லுவேன். நீ அப்படிதானக்கா? அப்படி உங்களை புஷ்பக்கா கூட எனக்காதிய, உங்க கதை வேற, நம்ம புஷ்பக்கா கதை வேற. அப்படி இல்ல சின்ன பண்ணு, பொத்தாமதுவா சொல்லுதானே. ஒரு புருஷன் வந்து கூட பிறந்த ஆளுக்கு செய்யணும்னு நினைச்சோம்னா ஒரு பொண்ணாட்டிட்டு சொன்னோன்னு வச்சுக்கேன், மனசும் அறியும். சரி நம்ம புருஷன் நம்மகிட்ட சொல்லிட்டு தானே எல்லாம் செய்தாரு, அப்ப நம்மளும் கூட சேர்ந்து செய்வோம் அப்படின்னு ஒரு மனசு வரதானே செய்யும். டி வசந்தி சொல்லுதுன்னு சரிதானே டி, அப்படி சொல்லுக்கா. நமக்கு தெரியாம நம்ம என்னவோ பொல்லாதவ மாதிரியும் அவோ என்னவோ நல்லது மாதிரியும் செய்யும் போது தானே டி பிரச்சனையே உள்ளுக்குள்ள வருது. அவர் ஒரு 1000 துட்டு கொடுக்காருன்னு வச்சுக்கேன், நம்மகிட்ட சொல்லாம செய்துட்டாருன்னு வச்சுக்க, என்னைக்கே ஒரு நாள் நமக்கு தெரியும் போது நமக்கு மனசு சங்கடமா தானே இருக்கு. எல்லாத்தையும் சொல்ல மனசேன், இதையும் சொல்ல வேண்டியதுனே. எதுக்கு நம்ம என்ன பொல்லாதவளா, நம்ம என்ன குடுக்காண்டான்னு சொல்லவா செய்ய போறோம் அப்படின்னு ஒரு மாதிரி வருது. அதுக்கப்புறம் என்னதுமா தோணும், இந்த மாதிரி நிறைய தடவை இந்த மாதிரி தான் ரூபா கொடுத்துருப்பாரு போல இருக்கு, அங்கேயும் கொடுத்து நம்மகிட்ட போய் சொல்லுவாரு போல இருக்கு அப்படின்னு தானே தோணும். நமக்குள்ள ஒளிவு மறைவு என்னது புருஷன் மனாட்டிக்குள்ள. அது சரிதான்க்கா, எது வரதாலும் சொல்லிட்டு செஞ்சா நம்மளும் செய்ய போறோம் கூட சேர்ந்து. நம்ம என்ன அந்த அளவுக்கு குடும்பக்காரியா? நீனு நான் குடும்பக்காரி இல்ல, நானும் குடும்பக்காரி இல்ல. குடும்பத்துல அப்படிதான் இருக்கு, என்ன செய்ய. அப்படி இல்லக்கா, உன் குழந்தை ஏதோ செஞ்சா சரி செஞ்சேன்டி அப்படி சொல்லி சொல்ல மாட்டாரு. அதை முழுங்குவாரு, கக்குவாரு, இந்த மாதிரிதான் ஒரு சைஸா நிப்பாரு. அப்பயே நான் கண்டுபிடிச்சிருவேன் ஏதோ தங்கச்சிக்காரிக்கு துட்ட கொடுத்துருக்காரு போலுக்குன்னு. ஆந்தல ஒண்ணு கண்டுகிட மாட்டேன். இருந்தா என்ன, மனசுக்குள்ள ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொன்னா என்ன, அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். அதுவும் சரிதான். அப்ப ஏதோ நாட்டுக்கோழி பிடிச்சி வச்சிருக்கேன், சிம்முட்டா சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்ப வந்து கொத்து புரோட்டா வேற வாங்கி வச்சிருக்காரு மனசு எப்படின்னா. கொத்து புரோட்டா எந்த மூளை காணும், அவளுக்கு ஒரு வாய்க்கு கூட காணாட்டி தப்புடு தின்னு போட்டு ஏப்பம் முட்டுருவா பத்துக்க. இங்க வீட்டுக்கு வந்தா சொல்லப்படாட்டி, கொடுத்தது சொல்லப்படாது பத்துக்க. ஒரு 4-5 தடவைனாலும் சாப்பிடாட்டி நல்லா சாப்பிட பத்துக்க. யாரா இருந்தாலும் எனக்குலாம் இந்த வாய் குடமா கை குடமா செய்யறதுக்கு மனசே வராதுட்டி. எவ்வளவு எதிரியா இருந்தாலும் சரிதான், வயிறார சாப்பாடு போட்டு அனுப்பணும்னு நினைப்பேன் பத்துக்க. அதனாலதான்க்கா என் வாழ்க்கை வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்க உன்ன நம்பி. அந்த அப்படி கோழியை கொண்டு போனோம்னா, ஒரு கோழி குழம்பு வச்சு போட்டோம்னா, சோறும் பொங்கி வச்சிட்டோம்னு வச்சுக்க, நல்லா சுட சுட எல்லாருமே வயிறார சாப்பிட்டோம் எல்லாரும். சரிதான், வீடு வரப்போது சின்னப்படு என்ன வாசல் கிட்ட இறக்கி விட்டுரு. அதுக்கப்புறம் நீங்க சின்ன வீட்டுல போய் கோழியை வாங்கிட்டு வீட்டுக்கு போங்க. சரிக்கோ, கோழி குழம்பு வைக்கேன், நீனும் வந்துரு சாப்பிடறதுக்கு. ஏன்ட்டு அப்படி நான் என் மவனும் மருமகளும் எங்க வெளியே போயிட்டு வருவான்னு நினைக்கேன். அதுக்குள்ள கொஞ்சோண்டு இந்த கருவாட்டு குழம்பு வச்சிருந்தேன். என் மவனுக்கும் மருமகளுக்கும் கருவாட்டு குழம்பு நல்லா பிடிக்கும் பத்துக்க. அது சரி, இனி உன் மருமகளுக்கு பிடிச்சதான் செய்வ நீ. ஆமாட்டி, அவளுக்கு பிடிச்சதானே செய்யணும். நம்ம காலம்லாம் கடந்து போச்சு, இனி அவளுக்கு என்ன பிடிக்குதோ அதைத்தான் செய்து எடுத்து கொடுக்கணும். நிறுத்தி இங்கே இறங்கி வந்தால எங்க அக்காவையும் இறக்கி விட்டு அப்படியே இறங்கி நடந்து போயிருவோம் சிம்மு வீட்டுக்கு. சரிக்கோ, நம்ம நாங்க கிளம்பட்டுமா? என்னமா இது உடனே கிளம்புது, நிக்கிய 3 நேரம் காப்பி ஈப்பி போட்டு குடிச்சிட்டு போலாமா? அங்க
என்ன அவசரம்? ஆமா, நான் வேணா ஆளுக்கு ஒரு பச்சையும் உளுந்த வடையும் வாங்கிட்டு வரேன். பக்கத்துல கடையில நல்ல சூடா சுடுச்சுனா சூப்பரா போடுவான். சொன்ன கேளுங்களா, ஒரு 10 நிமிஷம் இருங்க, காபி குடிச்சு போலாம்னு எல்லாரும் சொல்லுதாவல்ல. ஐயே, காபி தண்ணிலாம் ஒண்ணும் வேண்டாமா, நானே நேராவே தான் காபி குடிப்பேன். ஆனா என் மோவன் வேலை விட்டு வந்த உடனே ஆளா அவனுக்கு ஒரு கப்பு காப்பி போட்டு கொடுத்துருவேன். அவன் மத்த பிள்ளைகளோ மாதிரி இந்த கடையில எல்லாம் காப்பி குடிக்க மாட்டான். என்ன ஆனாலும் சரிதான், வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுலதான் ஒரு கப்பு காப்பியே குடிப்பான். அதுக்காண்டிதான் நான் எங்க போனாலும் சரிதான், அந்த நேரத்துக்கு வீட்டுக்கு ஓடிடுவேன். அப்படியாக்கோ, பரவாயில்லையே, இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளை இருக்கானே. நானும் வீட்டுல வேலை சொல்லியெல்லாம் ஒண்ணு பாக்காம அந்த அன்னைக்கு போட்டு வந்தனமா. அதான் நேரா விட்டு பத்தியில நாங்க 3 பேர் சேர்ந்து அந்தால போயிருவோம். ஆட்டோ கிட்ட பிடிச்சு விட்டுட்டுமா, பக்கத்து தெருவுல ஒரு பையன் ஆட்டோ ஓட்டுவான். அவனை பான் அடிச்சு கூட்ட போதும் உடனே ஓடி வந்துருவான். ஆமாம்மா, இங்கே ஏத்தி உங்க வீட்டு முன்ன கொண்டு இறக்கிடுவான். ஐயா வேண்டாம் பாட்டி, நாங்க டவுன் பஸ் வரும் பாத்தீங்களா, ஃப்ரீ தானே, காசுல கொடுக்காட்டோம்ல. டக்குனு இங்கே யாரி எங்க வீட்டு முன்ன ஸ்டாப் உண்டு, அங்கே நாங்க இறங்கிடுவோம். சரி, அப்ப பரவாயில்ல, பாத்து எடுத்து போயிட்டு வாங்க பத்திரமாட்டி. நாளை கழிச்சு கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் வந்துருங்க. எங்க தெருல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பொங்கிட்டீங்களான்னு ஐடியா போட்டு வச்சிருக்கோம். சின்ன பொண்ணு வந்த உடனே அதை கேட்டுட்டு போன் அடிப்பா, நீங்க கண்டிப்பா வந்து சேர்ந்துடணும். சரிம்மா, கண்டிப்பா வரோம். போயிட்டு வரும் பாட்டி, எல்லாருக்கும் பாய். இல்ல அழகா இருக்கு பத்தியலாமா. ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல தாயா பிள்ளைய ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகுதாவோ. நல்லா இருக்கு பத்தியா பாக்கவே. என் மனசுல பட்டதா சொல்லுதேம்மா. இங்க உள்ள நிலவரத்தெல்லாம் பாக்கும்போது என் மவளுக்கு இங்கனோடி ஏதாவது மாப்பிள துப்பு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். சரி, அப்படி நல்ல பையனா பார்த்து இங்கனோடி கட்டி கொடுத்தோம்னா இந்த பத்தியலாமா எவ்வளவு நல்ல அன்பா பாத்துக்கிட்டாவோ. அதே மாதிரி என் மவளையும் பாத்துக்கிடுவோம்ல. அதான் யோசனையா இருக்கு. இந்த பாட்டிகள்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு மாப்பிள துப்பு பாக்கலாமான்னு சொல்லணும்னு யோசனையாவும் இருக்கு எனக்கு. வாங்க, என் மொவ வேற போயிட்டா, அப்படியே பேசிட்டே போவோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. பத்திரமா சேர்ந்து போன் அடிக்குமா? சரிங்க பாட்டி. நானும் இவ்வளவு நேரம் இங்கே உட்கார்ந்தாச்சு. எம்மா எவ்வளவு நேரம் ஆச்சு? என் புருஷன் வேற வந்துருவாரு வேலைக்கு போயிட்டு. சிம்ரனே, எங்க வேலைக்கு போயிருக்கான் புருஷன்? ஆளுக்குள்ள விட்டு வேலைக்கு போயிருக்காரு. சரி, ஏதாவது ஒரு வேலை பார்த்து கஞ்சி குடிக்கணும், அவ்வளவுதான். சிம்ரனே, ஒரு 10-15 நாட்டுக்கோழி முட்டை வர வச்சுக்க. என் மொவ வந்திருக்கா, போற வாங்க வரேன். என்ன பஞ்சேக்கா, என்ன உன் மொவ வந்தனே மேக்கிங் கிளங்கி ஒரு மாதிரி வெட்டிட்டு தெரிஞ்ச உன் மொவட்ட சண்டலட்டிகளி ஏச வர செஞ்ச. இப்ப என்ன நாட்டுக்கோழி முட்டை வையின்னு சொல்லியதா? உண்மையா சொல்ல விட சொல்லி வச்சாங்க. பெத்த மனம் பித்து, புள்ள மனம் கல்லுன்னு. அவத்த கோவம் இருக்கதான் செஞ்சுச்சு. கோழியை தூக்கிட்டு போயிட்டாளன்னு சொல்லி உசுறு குசுரா வளர்த்த பத்தியா? அது சொல்லாம கொள்ளாம தூக்கிட்டு போயிட்டாளா, கலந்துட்டு போன மாதிரி. அதான் பயங்கர கோவம் மண்டைக்கு. இல்லனா அவட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, நானே தூக்கிட்டு போமக்கா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த புத்தி தான் எனக்கு பிடிக்கல பாத்துக்க. அதான் கோவத்துல இருந்தேன். அதான் வந்திருக்கலாம் நம்ம வீட்டுக்கு. நம்ம பெத்த பிள்ளைய நம்ம தானே கவனிக்கணும். அதான் சரி, ஒரு 10-15 நாட்டுக்கோழி முட்டை வாங்கி கொடுத்தோம்னா 2 போட்டு கொடுப்பாள்ல என் மருமோ. பாவம், என் மாவா 5-6 நாள் அப்படி உடம்ப தேத்திட்டு போவா. சரி, அப்ப போயிட்டு வரட்டா? அப்போ மொத்தத்துல உன் மோவ மேல இருக்க கோவம் தீந்துட்டுன்னு சொல்லு. அதெல்லாம் தீரல, ஒரு பக்கம் இருக்கதான் செய்து. இருந்தாலும் முட்டை வாங்கி கொடுக்கணும்ல, அதான் கொடுக்கேன். நானே சொல்லுதேன், என் மோவ லேசப்பட்ட ஆள் கிடையாது. ஏன் வர்க்கம் இல்ல, எல்லாம் என் புருஷன் மட்டும் ஆளு வர்க்கமாக்கும். இன்னைக்கு இப்படி சொல்லுதா? ஆமா சொல்ல தையி, என் புருஷன் கூட பிறந்தவா இப்படிதான் பாத்துக்கா. அவ கோணம் அப்படியே அச்சு அசல என் மவளுக்கு வந்துட்டு. சரி, நான் போயிட்டு வரேன். வெள்ளையமக்கா வரலையா? அம்கா சண்டையா? ஆமா, சண்டைதான். அந்த ஐலாட்டி என்னைக்குதான் நல்ல சமாதானமா இருந்தா. உங்களுக்கு கிடைச்ச மருமக மாதிரி எனக்கு வந்து வாச்சிருக்கு. ஒரு சிலிப்பட்டை வந்து வாச்சிருக்கு. சிலிப்பட்டை கிடந்து சிக்கி சின்ன பண்ணாம ஆயிட்டு கிடக்கேன். சரிக்கா, அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு போ, என் வீட்டுக்கு வேணவா. ஆரஞ்சல்ல தையி, ஒரு காப்பி தண்ணி போட்டுதாயா, கருப்பட்டி காப்பி போட்டு தானே, சீனி போட்டு தராத. என் மருமக அவ்வளவா சீனியே எடுக்கப்படாதுன்னு இருக்கா. அதனால கருப்பட்டி தான் காப்பிக்கலாம். சரி, அப்ப நீங்க கருப்பட்டி காப்பியை குடிங்க, நான் என் வீட்டுக்கு போயிட்டு வரேன். என் மவளும் மருமனும் பேசிட்டு இருக்கவோ, நீ யார் ரூம்ல போய் உட்காந்துக்கா, நான் உனக்கு காப்பி போட்டு கொண்டாரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து காப்பி போட்டு குடிச்சிட்டு அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் கதை விடுவோம். சரி சொல்ல தாயி. என்ன மருமன, காப்பி போட போறேன், கருப்பட்டி காப்பி போட்டு தரவா? காப்பி வேண்டாம் தே, இப்பதான் ஜூஸ் போட்டேன். அதுல 2 கப்ப போட்டு ஆளுக்கு ஒரு கப்பு குடிச்சோம். மருமன, நீங்க ஏதாவது தேவையான கேளுங்க, நானும் என் வெள்ளை மக்காவும் யார் ரூம்ல தான் இருப்போம். ஒரே டவுட் தீர்த்துருப்பாங்க. என்ன மருமன டவுட்? அம்மா சும்மா இருங்க, சொன்னா கேட்க மாட்டீரு. அம்மாக்கா, எது பிரச்சனையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ போம்மா. அவருக்கு ஒரு வேலையும் சொல்லி கிடையாது, சும்மா விட்டு பாடாத பாடு படிச்சிட்டு பாரு. போவாதீங்க, நில்லுங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் தே, அதான் நிக்க சொன்னேன். சரி மருமன, சொல்லுங்க. இல்ல தே, நான் எதுவா இருந்தாலும் உங்க மொபைல கேட்காம ஒரு வார்த்தை கூட அங்கங்க நவள மாட்டேன். அதான் தெரியுமே, ஊருக்கே தெரியுமே. இவன் என்ன சொல்லுதானா, என் பேச்ச என்னைக்கு கேட்டீரு அப்படின்னு சொல்லி சண்டைக்கு வர்றான். நீங்களே சொல்லுங்க இந்த நியாயத்தை. என்ன மருமன, இதுல என்ன சந்தேகம்? அதான் வெள்ளை மக்க சொல்லுதா பாத்தியா, ஊருக்கே தெரியுமானே. நீங்க என் மொபைல் பேசுறது கேப்பியா? ஒன்னே ஒண்ணு சொல்லுதே மருமன, கேட்க வேண்டியது மட்டும் கேளுங்க. என் மொபைல் சொல்லுதே, எக்கிட்ட போய் ஏதாவது சொல்லுதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு வச்சிடாதே, அது வரை மாட்டிக்கிடுவியா என்ன போல. என்னத்தி சொல்லுதியா? உங்க மொபைல் பேச்ச கேட்டு எதுல மாட்டினியா? ஒன்லி மாட்டல, பேசாம இரியும். உங்க அம்மா ஏதோ மாட்டி இருக்கவோ போல இருக்கு உங்ககிட்ட, அதனால வாயில இருந்து வந்துட்டு. அப்படியே சொன்னே, அதெல்லாம் ஒண்ணு இன்னும் ஒண்ணு இல்ல மருமன. என் மொபைல் பேச்ச கேட்டு நான் என்னைக்கு மாட்டுறேன்? செல்ல தாயி, ஏதோ விஷயத்துல உன் மவ பேச்ச கேட்டு மாட்டிருக்க. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, சொல்லு எதுன்னு. ஆமா தே, சொல்லுங்க தே, ஏதோ சுவாரஸ்யமா ஒண்ணு இருக்கு போல இருக்க. மனசு சொன்னா கேட்கவே செய்வாரு, சவத்தப்பட்டு. எடி கேட்காரலடி, விடவும் மாட்டாரு போல இருக்க. நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டமா? எதுக்கு வாயை விட்ட? சரி சொல்லி தோல, கேட்காரல. ஒரு நாள் என் மொபைல் பேச்ச கேட்டே மருமன. அப்படியே என்ன நடந்துச்சுன்னா, என் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா. என் மோவ அளவால பாட்டு படிச்சிட்டு இருக்க, அதுக்கு எதிர்பாட்டா படிக்க எதிர்பாட்டு பாரு. நல்லா இருப்ப,
ஓடி வீரு என் மோவ கோவத்துல நிக்கா வந்தா அவ்வளவுதான் அவன் சோழியை முடிச்சு விடுவா பாத்தியா அவளோட என்ன அளவால பாட்டு விடுதே நல்லா இருக்கு அவன் பாட்டு விரட்டி அடிச்சிடும் டீ தலைவரிக்கு ஓடிட்டு எத்தே நாத்து எத்தே நாத்து 2 பேரும் ரெஸ்ட் எடுத்து டயர்டா இருப்பீங்க சூடான காப்பியும் சுவையான மிளகா பஜ்ஜியும் இருக்கு சாப்பிடுங்க தே ஹலோ எம்மா நல்லா இருக்கீங்களா அப்படியே விஷயம் ரொம்ப சந்தோஷமா சரிம்மா வைக்க எங்க அம்மையும் அப்பாவும் இங்க வரவலாம் ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம்னு சொன்னாவோ நாத்து 2 பேரும் காப்பியை குடிச்சிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுங்க நான் போய் அண்டா குண்டா கரிச்சட்டி எல்லாம் கழுவி எடுத்து விட்டுட்டு அப்படியே வீட்டெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் ஒரு பிரியாணியை போட்டுறேன் சரி மர்மோல ஒரு சூப்பர் சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆமாமக்கா நீ சொல்லி சரிதான் டீ காப்பியை குடிச்சு போட்டு நல்ல 2 பேர் நீட்டி நிமிந்து படுத்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திருப்போம் அதுக்குள்ள உங்க அண்ணிக்காரி அவளை சோழியெல்லாம் முடிச்சு போட்டு பிரியாணியும் செஞ்சு வச்சிருப்பா அவன் மகாரியும் வந்துருவா அந்த சுட சுட பிரியாணியா ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் ஒன்ன வச்சு ஒரு புண்ணாக்கு பிரயோஜனம் கிடையாது ஊரு கட்டவள அம்மைய பத்தி பேசடி பேசாது உன்னை சாத்தி படி சாத்தி விட்டு வார்த்தையை விடாத எல்லாம் உனக்கு நன்மைக்கு தானே சொல்லி தரேன் கிட்டவா கொஞ்சம் காது கொண்ட ஒன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லுதேன் ஆனா நீங்க வா நல்லா கேட்டுக்கோ புறவு காது கேட்கலாம் சொல்லி விடாத ஐயோ என் மோவலுக்கு உடம்பு முச்சூட மூலதான் அது கொண்டா நாத்து சும்மா இருங்க விளாட்டு கிடக்காதியா அதுக்குள்ள நேரமும் இல்ல கொண்டாங்க அவளை கரிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு பாத்திரமும் கழுவி விட்டுட்டு குளிச்சு எடுத்து கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி வேற செய்யும் நேரம் ஆகுதுல அண்டா குண்டா கரிச்சிட்டு எல்லாத்தையும் கழுவி கமத்திட்டு நாத்து சொன்னா கேளுங்க 10 நிமிஷத்துல அவளத்தையும் படப்படன்னு அவ்வளவு வேலையை செஞ்சு முடிச்சிருவேன் நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க சொன்னா கேளுங்க நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி அங்கதான் செய்வோம் இந்த வேலைய நீ போய் படுத்து நல்லா கொரட்டு விட்டு நல்ல ரெஸ்ட் எடுப்பாருமா சரி ரொம்ப கெஞ்சி கேக்கிய சரி அப்ப செய்யுங்க வேற நான் என்ன செய்ய நான் போய் படுத்து கொஞ்ச நேரம் அப்ப ரெஸ்ட் எடுக்கேன் ஆரம்பிச்சிருவா சுத்தமுள்ள வீடுதான் சுத்தம் என்பதை மறந்தால் குப்பை மேடுதான் Start music. வந்தாளா என்ன நான் வரல பொறுமையா இருந்தா கண்டிப்பா பலன் உண்டு only 5 minutes ஆன் தி வே வந்துட்டே இருப்பாங்க போல இருக்கு இப்ப வந்துருவாங்க பிரியாணியை மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சிரமா வா ஸ்டைல்ல சரி மக்கா பொறுத்ததே 5 நிமிஷம் தானே பொறுத்துக்கிடுதே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துட்டு அப்படியே பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிருதே 5 நிமிஷத்துல வந்துருவலாடி வந்துருவாங்கம்மா நம்பிக்கையா இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா வாழ்வது அவரவர் கையிலடா வரமாட்டாளாடி சொல்லடி என்னடி இப்படி தலையில பெரிய குண்டதிக்கு போடுற அண்ணியை கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்டுறோம் கொரட்டை பழமா இருக்கடி எப்படி எடுப்ப கொரட்டை விடுறத கொஞ்சம் ஒத்தி வச்சிட்டு கொஞ்சம் ப்ளீஸ்ங்க வாங்க அண்ணி ஒரு முக்கியமான விஷயம் தூக்கம் தாங்க முடியல ஏன் என்னாச்சு மர்மல ஒண்ணு விடாம அவ்வளவு வேலை சொல்லி எல்லாம் செஞ்சு பிடிச்சாச்சு கடைசில எங்க அம்மா சூடான வெஜிடபிள் பிரியாணி வேற செஞ்சு வச்சாச்சு சூடா ஆறதுக்குள்ள எப்ப அண்ணி வருவாங்க உங்க அம்மையும் உங்க அப்பாவும் எங்க அம்மையும் அப்பாவுமா ஆமா மர்மல கொஞ்சம் முன்னால தானே சொன்னேன் எங்க அம்மையும் அப்பாவும் வருவாங்க ஏத்தே அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல நாங்க அவ்வளவு சொல்லி எல்லாம் செஞ்சுட்டே இருக்கோம் எப்போ வருவாவா 2 பேரும் அததான் கேட்க மர்மல இந்த மர்மல சிரிக்க முதல்ல உங்களுக்கு காப்பி தரும்போது எங்க அம்மா வாரேன்னு போன் அடிச்சாளா ஆமா போன் அடிச்சா சொன்னேன்ல நீ நான் என்ன சொன்னேன் அடுக்கல்ல போய் பாத்திரம் கரிச்சிட்டு அண்டா குண்டாவெல்லாம் கழுவிட்டு பிரியாணி செய்ய போறேன்னு சொல்லி போனோம்லத்தே எங்க அம்மா 2வது போன் அடிச்சு மக்கா அப்பாவுக்கு எங்கேயோ வெளியே அவசரமா போக வேண்டியிருக்கு அதனால இன்னைக்கு நான் வரல நாளைக்கு தான் மக்கா வாரையோட பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்கு என்ன விடு அவளை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்
ஏன் இப்படி கொலவெல்ல தெரியுதியா? எவ்வளவு அழகா ஒத்துமையா ஆளுக்கு 2 வேலையை பிரிச்சுட்டு எல்லா வேலையும் செய்து முடிச்சிட்டீங்களே தே. என்னது உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லுங்க தே. அம்மா எங்க அப்பா வாரான்னு சொன்னேல மர்மல. ஆமா சொன்னேன். இந்தால இந்த கூறுகட்ட வா என்ன கூப்பிட்டு காதுல கிச்சு கிச்சு ஒரு விஷயத்தை சொன்னா. என்னது கிச்சு கிச்சுனா? ஆமா மர்மல. அவ சொல்லி பேச்சு கேட்டதா இவ்வளவு சீரழிவுக்கு ஆளானே. அதான் 4 குத்து நல்ல கும்மா குத்து கொடுத்தேன். இப்படி என்னதே சொன்னா? என்ன சொன்னான்னா நல்லா கேட்டுக்க. அன்னைக்கு அம்மையும் அப்பாவும் வாரேன்னு சொன்னாவல்ல. ஆமா அதுக்கு ரெடி. அன்னைக்கு அம்மையும் அப்பாவும் வரும்போது அண்ணியே வேலை செஞ்சிருந்தாங்கன்னு வச்சுக்கியே, நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்போம். அப்போ வந்தவங்க என்ன நினைப்பாங்க? சரியான கொடூரமான மாமியாரு, என் மவள நல்ல கொடுமைப்படுத்துதா, இவ கொடுமைக்காரி அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா அதுக்கப்புறம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க தெரியுமா? நாட்டுக்காவாத நாத்தனாகாரி, இவளெல்லாம் வீட்ல வச்சிருக்கதே ஆவாது. இவள என் மவ சோறு போட்டு வளர்த்து விட்டுருக்கல்ல, என் மவள சொல்லணும். பாவம் என் மவ, அவள வேலை செஞ்சிருக்கா, இவ வீட்டுல இருந்து நல்லா தின்னுட்டு உருண்டிட்டு வரா அப்படி நினைச்சி என்ன ரொம்ப கெட்ட பேராக்கிடுவாங்கம்மா. ஆமா மக்கா அது சரிதான் டி. இப்ப சொல்லுமா, நீ கொடுமைக்கார மாமியாரு, நான் நாட்டுக்காவாத நாத்தனாரு. கடவுளே இந்த பேரை நமக்கு ஆமாம்மா, அப்படிதான் நிறைய நாள் நம்ம பேர் எடுத்து வச்சிருக்கோம். இத மாத்தணும்னு நினைக்கிறேன் மாமா. இப்படி பேர் எடுத்து வச்சிருக்கணும் இந்த மரமண்டைக்கு தெரியாம போச்சட்டி எனக்கு. கடவுளே கவலைப்படாதம்மா, இதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். இத மாத்தி சூப்பர் மாமியார், நல்ல நாத்தனார் அப்படிங்கிற பேர் இன்னைக்கு எடுக்கும் நம்ம 2 பேரும். எப்படி மக்கா ஒரே நாள்ல முடியும்? தலையெழுத்தே மாத்த முடியுமா ஒரு நாள்ல? மாத்த முடியுமா? உன் மோவலால தலையெழுத்தே மாத்த முடியும். அதுவும் 1/2 மணி நேரத்துல, 1/2 hourல நம்ம நல்ல மாமியார், நல்ல நாத்தனார்னு பேர் எடுக்கும். அப்படியாடி? நம்புமா, நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்க்கை வாழ்க்கை இன்பமடா, வாழ்வது அவரவர் கையிலடா. அன்னைக்கு அம்மையும் அப்பாவும் வரப் போறாங்க. அந்த நேரத்துல அன்னிக்கிட்ட நான் போய், "அண்ணி, நீங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ரெஸ்ட் எடுங்க அண்ணி. படுத்து பேசாம கொரட்டை விடுங்க. நாங்க அவ்வளவு வேலை செஞ்சு கொடுத்தோம் நானும் எங்க அம்மையும்" அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தால அவங்க முதல்ல வேண்டாம்னு சொல்லுவாங்க. நான் தலையவளைய கட்டி எப்படியே சம்மதிக்க வச்சிருவோம்ல. அதனால ஆளுக்கு ஒரு வேலையை பிரிச்சு விடுவோம். அந்தால ஆளுக்கு ஒரு வேலைய அப்படியே உருண்டு பிரண்டு செஞ்சுட்டு கிடக்கும்போது அன்னைக்கு அம்மையும் அப்பாவும் கால் எடுத்து வைப்பாங்க நம்ம வீட்டுக்குள்ள. பாப்பாங்க, அப்படியே நினைச்சு பாரு. ஆமா அப்ப என்ன நினைப்பாங்க நம்மள பத்தி? சூப்பர் மாமியார், நல்ல நாத்தனார் அப்படிங்கிற எண்ணம் உருவாயிரும். அடுத்தாப்புல அவங்க மவள பாப்பாங்க. அதாம்மா, நம்ம அண்ணிய பாப்பாங்க. ஆமாடி அவ அப்ப கொரட்டை விட்டு நல்லா கிடந்து உறங்கிட்டு கிடப்பா. அம்மையும் அப்பாவுக்கும் இதை விட வேற என்னமா வேணும்? தான் மவ கொரட்டை விட்டு உறங்கிட்டு இருக்கா, மாமியாலும் நாத்தனாலும் நடுநடுங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காட்சியை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியா இருக்கும்லம்மா. ஆமா ஐயோ ஏடி எப்படிலாம் யோசிக்கடி? உன் மூளை மட்டும் எப்படி இப்படி எல்லாம் யோசிக்குது? அதாம்மா, செல்லத்தைக்கு மோவாங்கது. எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்தா அன்னைக்கு அம்மைக்கு அப்பாட்ட நல்ல பேர் வாங்குது. அன்னைக்கு சூப்பர். மறுமலை நடந்துச்சு எனக்கு சிபிச்சுல மோசனதை கேட்டு குறுக்கு வலி தாங்க முடியாம கிடந்த அவள வேலையை ஜோலியை பார்த்து கடைசில பாரு எப்படி ஆயிட்டுன்னு எல்லாமே தலைகளை மாறிவிட்டு உங்க அம்மா நாளைக்கு தான் வருவாங்களா? எம்மா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் காது கொண்டா. அம்மா, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு அன்னைக்கு அம்மையும் அப்பா வருவாங்கம்மா. அப்பவும் நம்மள இதே மாதிரி எல்லா வேலையும் செய்து கொடுப்போம்மா. அவங்க பார்த்துட்டு உன்னை நல்ல மாமியார், என்ன நல்ல நாத்தனார்னு சொல்லுவாங்கம்மா. சூப்பர் ஐடியா. எப்படி? டேய் நான் ரூம பூட்டிட்டு போறேன். இவளை எவ்வளவு சாத்த முடியுமா சாத்தி எடுத்துருங்க இன்னைக்கு. உம்மா இனி உசாரா இருப்பேம்மா. இனி கண்மூடித்தனமா என் பொண்டாட்டி சொல்லது கேட்க மாட்டேன். எது கேட்கணுமோ அதை மட்டும் தான் கேட்பேன். நான் வரல, நான் வரல, நான் வரல சொன்ன கேளு. என் செல்லமே விட்டுடா. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா 5 நிமிஷத்துக்கு போறவே. என்னடா இது ரூமுக்குள்ள போய் 5 நிமிஷம் கழிச்சு வெளியே வரும்போது இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கலர் கலரா மூஞ்சலாம் இருக்கேன்னு நினைக்கலாம். இது தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என் பொண்டாட்டி இந்த நாளை கழிச்சு கிறிஸ்மஸ் வருது பத்தியலாம். அப்புறம் இடத்துல வருஷ பிறப்புற வருது. வாங்க மாமாய் வயாம கூட்டிட்டு இருந்தா ஃபேசியல் போட்டு விடுதேன்னு நேரம் கிடைக்கவே இல்லை எனக்கு. இன்னைக்குதான் நேரம் கிடைச்சு ஃபேசியல் போட்டு விட்டுட்டா. சூப்பரா இருக்கா. உங்க வீட்டுக்காரருக்கும் இதே மாதிரி ரொம்ப நாளா ஃபேசியல் போட்டு விடணும்னு நிறைய நாள் நினைச்சு
வரப்போறாளோ தெரியல. ஆயுதமா வாச்சி வசமா சிக்கனா உங்க மைனி ஏறிப்போ. அரட்டி நான் இந்த முன்வாசலோட இந்த கோழியை கொண்டுட்டு போறேன். நீ பொறாசலோட மெது நைஸா வந்து வாங்கிறேன்ட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. சரிக்கா வந்து வாங்கிடுறேனே. உனக்கு ஆனாலும் இறக்க மனசு அதிகம்தாக்கா. என்னடி செய்ய பாவமா இருக்கலாட்டி நம்ம வளர்த்த கோழியவே நம்ம வெட்டி கறிக்கிறேன்னா மனசு கொள்ளுமா? சங்கடமா இருக்கலாட்டி பிள்ளை போல வளர்த்துட்டு அதான்டி எங்க மைனிகாரிய வேற ஏமாத்தணுமா? வேற வழியே இல்லை எனக்கு. அதான் சரி வாண்ட கோழி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மனுஷன்ட்ட நல்ல ஏதாவது நாட்டுக்கோழி இருந்தா வாங்கிட்டு வரோன்னு இருக்கேன். 2 கிலோ போல வெட்டி வாங்கிட்டு வரேன் இருக்காரு. அதான் இருந்தாலும் பொறாசலோட கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அடுக்கால வையும் இருக்கேன். அந்த நாட்டுக்கோழிய அப்படி முன்வாசலோட கொண்டு போனா எங்க மைனிகாரி பாப்பா ஆகா ஆனந்தத்துல குதிப்பா. நமக்கு நாட்டுக்கோழி ரெடி ஆயிட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிடுவா. நான் அந்த நைஸ் என்ன திரும்ப செய்வேன், பொறாசலோட உன்ன கூப்பிடுன்னு டக்குன்னு வந்துருட்டி சத்தம் கொடுக்க வச்சுறாரு என்ன. நான் அந்த தூக்கி தந்துருவேன் கோழிய. இவர் இந்த மனசை வாங்கிட்டு இருக்க வெடக்கோழி பேரு நாட்டுக்கோழி கடையில வாங்கிட்டு இருப்பார்ல அதை கறி வச்சு நைஸா அவளுக்கு கொடுத்துருவேன். ஆமா அவன் என்ன பாத்துட்டு கிடக்க போறா. எனக்கு எப்பவுமே இறக்க குணாட்டி அந்த இறக்க குணத்தினாலதானே அந்த நெக்லஸ கொடுத்துட்டேன் பாத்துக்க. இறக்கப்படணும். ஆனா யாருக்கு படணும், எதுக்கு படணும், எந்த இடத்துல படணுங்கிறத மட்டும் நீ புரிஞ்சுக்கோக்கா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அது சரி தம்பி நேராயிட்டு குழம்பு வைக்கணும். நீ அந்த நைஸா பொறாசல வானே. சரிக்கா வாரேன் போ. புஷ்பக்கா மாதிரி எனக்குலாம் ஒரு மைனி கிடைச்சா நான் தங்கன்னு தாங்குவேன். புஷ்பக்க குணத்துக்கு ஒரு குறைய விடப்படாது கடவுளே. சரி புஷ்பக்க சொன்ன மாதிரி பொறாசலோட போய் காத்து நிப்போம். மைனியா சுப்பு மைனியோ மைனியா வந்துட்டீங்களா? மைனியா வெட கோழி நல்ல சம்புன்னு இருக்க. ஆமா மைனியா உங்களுக்கு தான் ஸ்பெஷலாட்டி சிம்முட சொல்லி வச்சிருந்தேன். நல்ல வெட கோழி கேட்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்ல அளவோல பதமா வறுத்து தேங்காய் கூட வச்சு நல்ல அம்மியில வச்சு நையா நரங்க அரைச்சி கடைசியில குழம்பு வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்கும் தெரியுமா? நாக்கு இப்ப சொல்லும் போதே ஊரு. ஆமா மைனியா எனக்கு நாக்கு ஊருதா. மைனியா கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். குழம்பு நாட்டுக்கோழி பத்தில கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் பத்தில அதனால அதுக்கு ஊடையில உங்களுக்கு சின்னதா பசிக்கும் பத்தில. ஆமா மைனியா ஒரு மாதிரி கப்ப கப்பன்னு தான் வருது. உங்களுக்கு காணலன்னு சொன்னா பிள்ளைகளும் கேட்டுச்சு ஏதாவது திங்கல தேனு. நான் தான் ஒண்ணு வேண்டாமக்கா கொஞ்சம் கழிக்கிட்டு உங்க அம்மா வரட்டும். அண்ணே உங்களுக்கு அண்டி நல்ல சிக்கன் கொத்து புரோட்டா வாங்கிட்டு வச்சிருக்காவோ நல்ல சுட சுட இருக்கு. கொண்டார மைனியா சாப்பிட்டு போட்டு அந்த கேப்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அதுக்குள்ள அந்த குழம்பு ரெடி ஆயிரும். சரி மைனியா இப்படிதான் இருக்கணும் மைனின்னா. அண்ணன் வீட்டுக்கு வந்தோம்னா என்ன மூஞ்ச கார உருன்னு இழுத்துட்டு இருந்தா நல்லவா இருக்கு. உங்களை மாதிரி மூஞ்ச அப்படியே சிரிச்ச மாதிரி வச்சுட்டு குஷ்பு மாதிரி முகம் நல்ல சிரிச்ச முகம் மைனியா. அதனாலதான் எனக்கு வயாமங்க வர தோணுது. சிக்கன் கொத்து புரோட்டாவை தட்டுல போட்டு எடுத்து வைங்க மைனியா. இன்னும் ஓடியாரேன். சீக்கிரம் வந்துருங்க மைனியா சூடு ஆறிட போகுது. இந்த என்ன வாரேன். அம்மா இல்லாதச்சுமே ரூமுக்குள்ள யாராவது வந்து பேக்க திறந்து விடப்படாத. அவ்வளவுதான் கதை கிழிஞ்சு போயிரும். பேக்க எடுத்து கண்காணாத இடத்துல ஒளிச்சு வைக்கணுமே. எங்க ஒளிச்சிக்க கண்டுபிடிச்சு இந்த இடத்துல வச்சோம்னா யார் கண்ணுக்கு தெரியாது. ஏன் எறும்பு கண்ணுக்கு கூட தெரியாது. அந்த அளவுக்கு தான் சூப்பரான இடம். சூப்பர் இருந்த இடம் தெரியாம ஆக்கியாச்சு பேக்க. இனி யாரும் தோட்ட கூட முடியாது. இனி சிக்கன் கொத்து புரோட்டாவை ஒரு பிடி பிடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஆகா எங்க மைனி கையால கோழி குழம்பு அதுவும் நாட்டுக்கோழி குழம்பு டொடைங் டொடைங். கொத்து புரோட்டா எங்க ஊர் கொத்து புரோட்டா தான் ஐயா. அதை அடிக்க யாராலையும் முடியாது. ஏக்கோ வீட்டுக்குள்ள ஏதோ பெருச்சாலி பூந்துட்டேன்னா பிடிக்கிறதுதான் ஆயுதத்தோட வந்துட்டோம். பாத்தீங்களா ஆயுதத்தோட வந்தாச்சு. நம்ம 4 முடியும் ரெடி. 4 முடி ஆயுதத்தோட வந்தாச்சு. பெருச்சாலிய பிடிக்க வேண்டியதான் பாக்கி. பெருச்சாலி படுபயங்கரமான பெருச்சாலி எல்லாம் இருக்கு. ஆனா உட்றாமா புடிச்சிட மாட்டோம். எப்படி அந்த பெரிய பெருச்சாலி அமுக்குதோ அப்படிங்கறத அடுத்த லாங் வீடியோல வர சொன்னாங்களே மறக்காம பாத்துங்க. சொந்தங்களே நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல இயர் 2 ஆஃபர் போயிட்டே இருக்கு. சூப்பர் ஆஃபர். உங்களுக்கும் இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுதுன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி அடுத்த வீடியோல பெருச்சாலி எப்படி பிடிக்குங்கிறத ஜாலியா இருக்கும். ஜாலியா ஜிம் கானா அது வரைக்கும் காத்திருங்க. பாய்.